गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरु विठ्ठलदास महाराज की ஜெய். லோகத்துக்கே ஹிதம் பண்ணக்கூடிய நாரதர் இந்த பிராச்சீன பரிஹிஸை தடுத்து அவருக்கு நிறையா விஷயங்களை உபதேசம் பண்ணி மேலே புரஞ்சனோபாக்கியானத்தை சொன்னார். இந்த புரஞ்சனன்ற ராஜா அவன் வசித்தான் இப்படின்னு தானே இத்தனை நாள் அத்தியாயத்தில் நம்ம கதையாக கேட்டுன்னு வந்தோம். இப்போ தான் அந்த விஷயத்தெல்லாம் அவர் அந்த இருக்கிற அந்த முடிச்சுகள்லாம் அழுக்கிறார். என்ன அப்படின்னு என்னென்னா, இந்த புரஞ்சனன் போய் வாழ்ந்தான், குழந்தை குட்டிகளோட சௌக்கியமாக இருந்தான். இனிமே காலக்கன்னிகை வந்தால் அவள் நாசம் பண்ணான். பிரஜ்வரன் ஒருத்தன் வந்தான், அந்த யவனன் ஒத்தி இவனை அழிச்சுன்னு போனான். அப்படின்றது எல்லாமே ஒரு கதை. இதுக்குள்ள தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த புரஞ்சனன் யாரோ கிடையாது. இந்த புரஞ்சனன்றவன் யாருன்னா இந்த ஜீவாத்மா தான் புரஞ்சனன். அந்த ஜீவாத்மா உண்டாகும் போதே அவனுக்கு அவிஜ்ஞாதன்ற சகா. அந்த அவிஜ்ஞாதன் யாருன்னா பகவான். அந்த பகவானோட சேர்ந்து அவனுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் பகவான் இருக்கார். அவன் கூட சஞ்சாரம் பண்ணிவிட்டு இந்த அவனுக்கு வேணுங்கிற மாதிரி இந்த விஷய சுகத்தை தேடின்னு வரும்போது அப்போ அந்த அவிஜ்ஞாதனே மறந்துட்டு அவனுக்கு வேணுங்கிற இந்த நவத்வாரம் அப்படின்ற புரின்னு சொன்னாரோனோ. நவத்வாரம்ன்ற புரி என்னென்னா நம்ம சரீரம்தான். நம்ம சரீரத்தில் 9 துவாரம் இருக்கணும். இந்த விஷய சுகம் வேணும் அப்படின்னா அந்த ஜீவாத்மாவுக்கு சரீரத்துக்குள்ளே புகுந்துண்டா தானே நடக்கும். மனசு மூலியமாக இந்திரியம் மூலியமாக அதை போய் அனுபவிக்கணும்னா அது இந்த சரீரத்தில் புகுந்துண்டா தானே அது நடக்கும். அதனால் அந்த ஜீவாத்மா இந்த சரீரத்துக்குள்ளே புகுந்துக்கணும் அப்படின்றதுக்காக அது புகுந்துக்கிறது. இந்த புரஞ்சனன் யாரோ கிடையாது, ஒரு ஜீவாத்மா. அந்த நவத்வாரம் அப்படின்றது ஏதோ கிடையாது, இந்த சரீரம்தான் அப்படின்னு மேலே ஒவ்வொன்றுத்தையும் அவர் சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் அந்த முடிச்சுகள்லாம் அவுத்துண்டே வராராம் நாரதர். இப்படி அந்த நவத்வாரத்துக்குள்ளே முதல்ல ஒரு பெண்மணியை பார்த்து தானே மயங்கினான். அந்த பெண்மணி யாருன்னா அதான் மனசு. அந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. அந்த பெண்மணி மனசு அதை பார்த்து மயங்குறான். அந்த மனசை ஒரு சர்ப்பம், அந்த பெண்மணியை ஒரு 5 தலை சர்ப்பம் காத்துன்னு வந்ததுன்னு சொல்கிறாளோன்னு. அந்த 5 தலை என்னென்னா இந்த பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 பிராணங்கள் தான் அந்த 5 தலை சர்ப்பம். இதில் பிருகத்பலன் அப்படின்ற ஒரு சேனாதிபதி அவன் தான் இதுக்கு அழைத்து செல்கிறான் அப்படின்னு சொன்னார். அந்த பிருகத்பலன் தான் புத்தி. இப்படி ஒவ்வொரு தத்துவமாக சொல்லிட்டு வரார் நாரதர். அப்பேற்பட்ட இந்த நகரத்துக்கு 5 மார்க்கங்கள் இருக்குன்னு சொல்கிறார். 9 துவாரம் 5 மார்க்கம். 9 துவாரம்னா எதுன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிற 9 துவாரங்கள். 5 மார்க்கம்னா எதுன்னா இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் இருக்கே, இந்த ஞானேந்திரியங்கள் இந்த மனசை வச்சுட்டு ஒவ்வொரு மூலியமாக வெளில போகிறதோனோ அதை தான் 5 மார்க்கங்களாக சொல்கிறார். ஒவ்வொரு மூலியமாக இந்த மனசை வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துல போய் விஷய சுகத்தை அனுபவிக்கிறதோனோ அந்த 5 மார்க்கங்களை சொல்கிறார். மேலே இந்த துவாரங்கள் மூலியமாக ஒவ்வொரு இடத்துக்கு போய் அடைந்து இந்த துவாரம் மூலியமாக இந்த இடத்துக்கு போகிறான், சௌக்கியமாக இருக்கான், இந்த துவாரம் மூலியமாகன்னு சொல்லிட்டு வந்தாரோனோ அதை மேலே சொல்ல ஆரம்பிக்கிறார் நாரதர். இந்த 9 துவாரத்தில் கிழக்கு 5 துவாரம்னு சொன்னார். கிழக்கு 5 துவாரம் எதுன்னா இந்த 2 கண்கள், 2 மூக்கு, 1 வாய். இதை தான் கிழக்கு இருக்கிற 5 துவாரம். அப்புறம் வடக்கில் 1 துவாரம், தெற்கில் 1 துவாரம் சொன்னாரோன்னு. அந்த வடக்கில் இருக்கிறது எதுன்னா ஒரு காது, இடது பக்கம் இருக்கிற காது தெற்கில் இருக்குது. அப்புறம் அந்த மேற்கில் 2 துவாரங்கள் இருக்குன்னு சொன்னாரோனோ. அது என்ன, இந்த ஆசனவாயும் ஆண்குறியும். இப்படி 9 துவாரத்தையும் வர்ணித்து இந்தந்த துவாரம் மூலியமாக அந்த துவாரபாலகனோட சேர்ந்துட்டு அவனை ஸ்நேகித்தனா ஆக்கிண்டு அவர் அந்த மூலியமாக போய் சுகத்தை அனுபவிக்கிறான் தானே வர்ணிச்சன் வந்தார். அதை எப்படின்னு மேலே சொல்கிறார். இப்போ அடுத்தது முதல்ல மேலே இருக்கிற 2 துவாரம், அதுக்கு கத்யோதா ஆவிர் முக்கின்னு பேர். அது எதுன்னா இந்த 2 கண்கள். அந்த 2 கண்கள் மூலியமாக அவன் என்ன பண்ணுறான்னா இந்த ஒளியையும் அப்புறம் ரூபத்தையும் அது மூலியமாக பார்த்து அந்த துவாரம் மூலியமாக வெளில அந்த ஜீவனானது அனுபவிக்கிறது. அடுத்தது நளினி நாளினி அப்படின்ற 2 துவாரம். அது எதுன்னா 2 மூக்கு. அந்த மூக்கு வழியாக இந்த ஜீவனானது வெளில இந்த வாசனையை முகர்ந்து சந்தோஷப்படுறது. அடுத்ததாக முக்கியத்வாரம்னு சொல்லக்கூடிய இந்த ரசஜன் மூலியமாக அவன் போய் அந்த நகரத்தில் இருந்து சௌக்கியமாக இருந்தான்னா அந்த முக்கியத்வாரம் எதுனா அந்த வாய். இந்த வாயை முக்கியமாக சொல்கிறாராம். ஏன்னா நம்மளுக்கு ஆகாரம் இவைகள்லாம் இது மூலியமாக தானே போகிறது. நம்ம உடம்புக்கு தெம்பே இது தானே வருது. அதனால தான் இது முக்கியத்வாரம் மெயின் என்ட்ரன்ஸாக வச்சுருக்கார். இந்த மெயின் என்ட்ரன்ஸில் தான் நிறைய கடைகள் இருக்குது அப்படின்னு வர்ணித்தார்.
அந்த கடைகள் இடத்துல என்ன இருக்குன்னா எத்தனை விதமான ஆகாரங்கள் இருக்கோ அத்தனையும் கடைகளாக மாறுறது. அப்படி இருந்து இந்த ஜீவனானவன் இந்த முக்கியத்வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாய் வழியாக அத்தனை கடைகளாக இருக்கக்கூடிய ருச்சிகள் எல்லாத்தையும் அந்த ஆகாரம் மூலியமாக அனுபவித்து இந்த ஜீவனானவன் சந்தோஷப்படுறான். அடுத்ததாக தேவஹூ பித்ருஹூன்னு சொல்லிட்டு 2 துவாரம் இருக்குது. ஒன்று கிழக்கு பக்கம், ஒன்று வடக்கு பக்கம் இருக்குது, ஒன்று தெற்கு பக்கம் இருக்குன்னு சொன்னார். ஒன்றும் அது 2 எதுன்னா 2 காதுகள். அந்த 2 காதுகள் மூலியமாக அந்த துவாரம் வழியாக வந்து இந்த கேட்கறது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை அந்த ஜீவனானவன் அடைகிறான்னு இந்த தேவஹூ பித்ருஹூ அப்படின்ற இந்த துவாரத்துக்கு பேர். அந்த துவாரத்தை 2 காதுகளாக வர்ணிக்கிறார். அடுத்ததாக இந்த மேற்கு கீழ்பாகத்தில் இருக்கக்கூடிய துர்மதன் நிருருதி, இந்த 2 துவாரங்கள். இவைகள் எதுக்குன்னா சுத்தமாக இந்த காம சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் இந்த ஜனனமானது பிறக்கிறதுக்கும் இதுக்காக உள்ளதுதான் இந்த 2 ஆண்குறியும். அது மூலியமாக இந்த காமசுகத்தை அனுபவிச்சுண்டு இந்த துர்மதன் நிருத்தி மூலியமாக இந்த காமசுகத்தை அனுபவிச்சுண்டு அந்த ஜீவனானது இருக்குது அப்படின்னு இந்த 9 துவாரத்தை வர்ணித்து முடிக்கிறார். இதில் ஆச்சரியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் ஜனனம் இதில் இருக்குது, மரணமும் இதில் இருக்குதுன்னு சொல்கிறார். பொதுவாக ஜனனம்ன்றது ஆண்குறியிலேருந்து இதுலேருந்து ஆறுது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும், நம்ம எங்கேருந்து பிறக்கிறோம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மரணம் கூட இது மூலியமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது 2மே இருக்கிறதுனால இது அருவிருக்கத்தக்கது அப்படின்றது போல் வர்ணிச்சுட்டு இதுக்கு துர்மதன் நிருத்தின்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயிர் போகிறது கூட இது மூலியமாக தான் போகும் அப்படின்றத இங்கே பாகவதத்தில் சொல்லப்படுறது. அப்படியும் அந்தஸ்புரத்தில் வசிச்சுண்டு அது எதை பண்ணுறதோ அப்படி பண்ணிட்டு அது அழுதா அழறது, அது உட்காந்தா உட்காடுறது, அது ஓடினா ஓடுறது, அப்புறம் வந்து அது நின்னா நிற்கிறது, அது படுத்துண்டா படுத்துக்கிறது, இப்படிலாம் அது கூடிய விஷமாகி அந்த மனமாகிற பெண்ணோடையே இருக்கான் அப்படின்றது மாதிரி தானே சொன்னார். அந்த பெண்ணோட இருக்கான்னு அது என்னென்னா அந்த அந்தப்புறம் தான் ஹிருதயம். இந்த ஹிருதயத்தில் தான் அத்தனை எண்ணங்களும் இதுவும் உண்டாருது. அவனுடைய எண்ணங்கள் தான் அந்த அவன் தூங்கிறது சாப்பிட்றது இதெல்லாம் மனசில் ஏற்படுறதோனோ அது கூட சேர்ந்து இந்த சரீரமானதும் இருக்கணும். அந்த ஜீவாத்மானா என்ன, இந்த சரீரத்தையும் இந்த ஆத்மாவையும் பிரிக்க முடியுமா? பெரியது காலமானதுக்கு அப்புறம் தான். எப்படி அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த ஆத்மா இந்த சரீரம் 2மே இப்போ வந்து 2மே சேர்ந்தது தான். சரீரம் நின்னா ஆத்மாவும் நிற்கும், ஆத்மா நின்னா சரீரமும் நிற்கும். சரீரம் அழுதா ஆத்மாவும் அழும், ஆத்மா அழுதா சரீரமும் அழும். இப்படி இதை மாற்றவே முடியாதுன்னு 2 சேர்ந்து தான் நடக்கும். அதனால தான் அந்த சரீரமானது இதுலேருந்து பிரிஞ்சு போகவே முடியாது. அப்படி இதை நின்னா நிற்கிறான், நடந்தா நடக்கிறான், அழுதா அழறான், படுத்துண்டா படுத்துன்றான்னு அது கூட அந்த பெண்ணோட வசமாயிட்டான்னு சொல்கிறார். ஒன்றும் அந்த பெண்ணோட வசமானதுன்னு இந்த மனசோட வசமானதுனால இந்த மனசு தானே ஒருத்தனை அழிச்சு செல்றது. அதனால் அந்த மனசு என்ன சொல்கிறதோ அந்த ஜீவாத்மா கேட்டுண்டு இந்த அந்தப்புறம்னு சொல்லக்கூடிய இந்த ஹிருதயத்தில் மூலியமாக அவன் அதில் வசிச்சுண்டு இப்படி அந்த மனசு எப்படி இருக்கோ அதுக்கேற்றது போல் இந்த ஜீவனானவன் இருந்துட்டுருக்கான் அந்த சரீரத்துக்குள்ளே. இத்தனை நேரம் அந்த சரீரத்தை பற்றி வர்ணிச்சுன்னு வந்தார். இப்போ அடுத்தது இந்த சரீரம் பண்ணக்கூடிய ஆக்ஷனை தத்துவமாக வர்ணித்தார். அதை தான் வந்து ஒரு அத்தியாயத்தில் அவன் வந்து ஒரு ரதத்தில் ஏறி கண்ணா பின்னான்னு வேட்டையாடுறான், எந்த மிருகங்களை பார்த்தாலும் அடிக்கிறான். இப்படி வந்து ஒரு ரதம், அதுக்கு வந்து 5 குதிரைகள் பூட்டி திவ்யமான ஒரு தேர் 2 சக்கரம் இதெல்லாம் வர்ணிச்சாரோனோ அதனுடைய தத்துவத்தை மேலே சொல்ல ஆரம்பிக்கிறாரா நாரதர். இந்த தேர் அப்படின்றது தான் ஒரு சரீரம். அந்த சரீரத்தில் நல்ல அழகான தேர் அப்படின்றது அழகான சரீரம். அதுக்கு 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்குன்னா 5 ஞானேந்திரியங்கள், அதுக்கு கர்மேந்திரியங்கள் 2ம் சேர்ந்தவைகள் 5 குதிரைகள். இப்போ 2 சக்கரம் இருக்குது அப்படின்னா புண்ணியம் பாப்பம். 3 திவ்யமான கொடி துவஜம்ன்றது இருக்கான். அது என்னன்னா சத்வம் ரஜஸ் தமஸ். அடுத்ததாக 5 மார்க்கம்னு சொன்னார். அந்த 5 மார்க்கங்கள் என்னென்னா 5 பிராணங்கள். அப்புறம் அந்த குதிரைக்கு போகிற கடிவாளம் இருக்கே அது மனசு. அதை ஓட்டுறவன் யாருன்னா அந்த புரஞ்சரன், அதான் புத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த மார்க்கத்தில் எப்படி போகிறையோ உன் புத்தியை வச்சுட்டு உன் மனசை வச்சுட்டு அந்த ஒரு ஆக்ஷன்ஸை வச்சு தான் உன் வாழ்க்கையானது அமையும். இந்த புண்ணிய பாபமானது நகரும் கீழே அந்த சக்கரமாக இருக்கணும். நீ நல்ல பாதையில் போனேன்னா அந்த புண்ணிய பாபத்துக்கு எப்படின்னா புண்ணியம் ஏறும், பாப்பம் இதுவாக இருக்கும், ஸ்மூத்தாக போகும். நீ தப்பு பண்ணினேன்னா அந்த சக்கரமானது அப்படின்னு நொடுங்கி அது கடைசியில் போய் அந்த ரதமே வந்து வீணாக போய் அந்த அழிஞ்சு போயிடுமோ. அந்த மாதிரி அந்த புண்ணிய பாபத்தை சக்கரம் போல் வச்சு
இப்படி இந்த புரஞ்சனனாகிய புத்தியானவன் இந்த ஜீவாத்மா இப்படி இப்போ ஆக்ஷன்ஸ் வந்ததுனால அதுக்கு உள்ள தத்துவங்கள்லாம் சொல்லி இதனால் கர்மாவானது ஏற்படுறதுன்னு சொல்லிட்டு இப்படி ஜீவனாவன் கிளம்பி அவனுக்கு வேணுங்கிறத இந்த ரதத்தில் ஏறிண்டு எப்படி போய் எல்லாத்தையும் ஹிம்சை பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறோன்னா அது மாதிரி வேணுங்கிற சுகத்தை நல்லது பண்ணுறது, கெட்டது பண்ணுறது அப்படின்றத இந்த ஜீவனானவன் இந்த ரதத்தில் ஏறிண்டு சஞ்சாரம் பண்ணுவது போல இந்த தத்துவத்தை வர்ணிக்கிறார் நாரதர். அதுக்கும் மேலே மதம் பிடிச்சி அதை இதை வேட்டையாடினான்னு சொல்கிற தத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம இந்திரிய சேஷ்டை, நம்ம இந்திரியங்கள் இழுத்துன்னு போகிறதோன்னும் இங்கே போய் அதை சாப்பிடு, இதை பண்ணு, அதை பாரு, இப்படி இதை முகரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு இழுத்துன்னு போகிறது வரமுறையே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேணுங்கிறத பண்ணிட்டு சுற்றின்னு இருக்கோம். ஒன்றும் ஒரு ஏகாதசி பார்க்குறோமா, ஒரு நல்ல நாள் பார்க்குறோமா, ஒரு உபவாசம் இருக்கோமா, இந்த மாதிரி இல்லாமல் வேணுங்கும் போது தோணுங்கும் போது தின்னுண்டு எதையோ தோணும் போது பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்படி நாம் இருக்கோம். பார்த்தீங்களா, இதுதான் இப்படி அவன் மதம் கொண்டு வேட்டையாடுறதுனுடைய விஷயம் என்னென்னா இப்படி இருக்கானா அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இப்படி இந்த தத்துவம், இந்த ஆக்ஷன்ஸ், இந்த கர்மா இவைகள்லாம் அப்படி வர்ணிச்சுட்டு மேலே அந்த புறத்துக்கே வரார். இப்படி இவன் இந்த புறத்தில் சௌக்கியமாக அந்த குழந்தை குட்டிகளோடு இருக்கும்போது அப்பேற்பட்ட அந்த புறத்து மேலே ஒரு கந்தர்வன் ஆசைப்பட்டான்னு சொன்னாலும் சண்டவேகன்னு. அந்த கந்தர்வன் யார்? சண்டவேகன்னா அவன் தான் காலன். இந்த காலம் தானே நம்மளை அழுத்து செல்றது எல்லாத்துக்கும். அந்த காலம் என்ன பண்ணுறதுன்னா, இப்படியே நீ இருக்க முடியாது, எப்படியாவது உன்னுடைய சரீரமானதை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து உன் நாட்களை முடித்து உன்னை இந்த கர்மாலேருந்து இந்த சரீரத்தை பிரித்து இன்னொரு கர்மாவை சேர்க்கணுன்றது தானே அந்த காலத்தினுடைய வேலை. அப்பேற்பட்ட காலஸ்வரூபந்தான் அந்த சண்டவேகன். அந்த சண்டவேகனுக்கு 360 குழந்தைகள்னு சொன்னார். ஒன்றும் அந்த 360 புத்திரர்கள் யாருன்னா அவர்கள் தான் இந்த பகல் 360 365 324 வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 364 நாள் தானே இருக்குது. அந்த 364 பகல், அந்த பகலுக்கு ராத்திரி இருக்கணும். பகல் ஒண்டி வர்ணிக்கணும், ராத்திரி வரணும். அந்த ராத்திரி என்னன்னா இந்த பகலோட மனைவியாக ராத்திரி. அதனால இந்த பகலும் ராத்திரி அந்த சண்டவேகன் அவனுக்கு 360 குழந்தைகள், அவளுக்கு 360 மனைவிகள், எல்லோரும் நல்ல யுத்தம் செய்யக்கூடியவர்கள். அவர் இந்த நகரத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக வரான்னு சொன்னோம்னோ. அதனுடைய தாற்பயம் என்னென்னா இந்த சண்டவேகன் தான் காலம். அந்த காலன் தன் புத்திரனாக இருக்கக்கூடிய 364 நாட்களை வச்சுண்டு ராத்திரி பகல் புத்திரர்கள், ராத்திரி இந்த புத்திரனுடைய சம்சாரங்கள், இப்படி அத்தனையும் வச்சுட்டு இந்த நகரத்தை தாக்க வரான். என்ன அர்த்தம்னா அந்த காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க வரானா அந்த சண்டவேகன் கந்தர்வ ரூபத்தில் இருக்கக்கூடிய காலன். இப்படி அந்த சண்டவேகன் கூட சண்டை போட்டார்கள் சில பேர், காவலாளிகள்னு சொல்கிறாரா. அது யாரோ கிடையாது, அந்த ஜீவாத்மா தான். எப்படியாவது இந்த சரீரத்தில் இருந்து சுகத்தை அனுபவிக்கணும்னு ஒரு பக்கம் அது சண்டை போட்டுட்டே இருக்குது, ஒரு பக்கம் சுகத்தை அனுபவிச்சுட்டே இருக்குது. இப்படியே இருந்துட முடியுமா? காலகன்னிகேன்னு ஒருத்தி வந்தா, அவள் இந்த யவனனை கல்யாணம் பண்ணிட்டு பிரஜ்வாரன்னு அவன் கூட சேர்ந்துட்டு இந்த நகரத்தையே அழிச்சான்னு சொல்கிறாளோனோ. இந்த காலகன்யா அப்படின்றவள் யாருன்னா சாட்சாத் ஜரையா, கிழத்தனம் தான். கிழத்தனத்தை யாராவது ஸ்வீகாரம் பண்ணிப்போமோ? யாரும் கிழத்தனத்தை ஸ்வீகாரம், இப்படிமே எவ்வளமா இருக்கணும், விஷய சுகத்தை அனுபவிக்கணும், எவனமாக இருந்தால் தானே எல்லாத்தையும் பண்ண முடியும். அதனால் இந்த கிழத்தை யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா, சுவாகத்தமும் பழக்க மாட்டா. அதுக்கு வந்தான்னா அதை அமைச்சிருவா. அதனால் இந்த ஜரையை தான் காலகன்னிகையாக வர்ணிக்கிறார். யாரும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ன உடனே அந்த ஜரை போய் யவனனை சரணடைந்தது, யவனன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னார்னோ. அந்த யவனன் யாரோ கிடையாது, சாக்ஷாத் யமதர்மராஜா தான் யவனனா. அந்த யமதர்மராஜாட்ட போய் இந்த ஜரை சொன்ன உடனே நீ போய் இந்த ஜீவனுக்குள்ளே புகுந்துக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படியும் இந்த கால ரூபமாக இருந்து அவனை அப்படியே அழிச்சுன்னு வரணுமோன்னோ. அதுக்கு இந்த காலகன்னிகை ஜரை மாத்திரம் போராது, எனக்கு ஒரு தம்பி இருக்கான் பிரஜ்வரன்னு பேர், அவனை சகோதரனாக நினச்சிட்டு நீ அவனுமா சேர்ந்துட்டு உள்ளுக்குள்ளே போய் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுங்கன்னு சொன்னாரோனோ. அந்த பிரஜ்வரன் யாரோ கிடையாது, நம்ம மனசு வரக்கூடிய கஷ்டமும் நம்ம சரீரத்துக்கு வரக்கூடிய வியாதியும், மனோவியாதி சரீர வியாதி தான் இந்த பிரஜ்வாரன். இவர் 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறான்னா அந்த ஜரேன்னு ஒன்று வருது. அந்த கிழத்தனம் வர ஆரம்பித்தாதானே வியாதிகள் ஒவ்வொன்றா எட்டி பார்க்கும். பிபி வரும், சுகர் வரும், அடுத்து வேறு ஏதாவது வியாதி வரும். எல்லாருக்கும் பெரும்பாலும் அந்த கிழத்தனம் வந்ததுக்கப்புறம் தானே வருது. அப்படி இந்த பிரஜ்வாரன் அப்படின்றவன் அவன் வியாதியாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகன்னிகை ஜர கிழத்தனமாக சொல்லப்பட்டு, இந்த யவனன் யாரோ கிடையாது, சாக்ஷாத் யமதர்மராஜா. இப்படி இந்த காலம் மூலியமாக இந்த ஜீவனை அதுலேருந்து எப்படியாவது அழைச்சின்னு போகணும்னு இது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த புரஞ்சனன் ஆகிற அந்த எந்த நகரத்தில் இருக்கானோ அந்த நகரத்தில்
இப்படி இந்த நகரத்தில் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த புரஞ்சனன் வருத்தப்படுறான். நம்மளுடைய அந்த பந்துக்கள்லாம் சாகிறாளே, பந்துக்கள்லாம் இதுக்கு இதுவாகிறாளேன்னு. என்னன்னா சரீரத்தில் வியாதி வந்ததுன்னா அங்கங்கே அதாவது அழியறதோன்னும். இந்த திடீர்னு காலை வலிக்கிறது, காலில் ஏதாவது பிரச்சனை வருது, அங்கே வீங்கிறது, இது புண்ணு வருது, இது வருதுன்னு இதை பார்த்து வருத்தப்படுறப்போன்னு அந்த ஜீவனானவன் அதுதான் அங்கங்கே அழியறது. அவன் எப்படி அந்த பந்துக்களை அழிவது போல அங்கே படுறானோ, இங்கே என்னன்னா நம்ம சரீரத்துக்கு வரக்கூடிய வியாதினால் வரக்கூடிய கஷ்டத்தை பார்த்து நாம் வருத்தப்படுறோமோனோ, அந்த ஜீவாத்மாவானது வருத்தப்படுறதோனோ, அதுதான் அந்த தன் பந்துக்களை அழிவது போல இருக்கான் அப்படின்றது போல சொல்கிறதுக்குள்ள தத்துவம். இவ்வாறு இந்த புரஞ்சரன் இந்த நகரத்திலேயே வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது அந்த காளையவனன் வந்தான். அவனை அழிச்சின்னு போயிட்டான். ஒரு பசுமாடு அழிச்சின்னு போகிற மாதிரி, ஒரு நாய் அழிச்சின்னு போகிற மாதிரி, ஒரு பசு அழிச்சின்னு போகிற மாதிரி கழுத்தில் கழுத்தை கட்டி அழிச்சின்னு போனான்னு சொல்கிறது ஒன்றும். அது என்னென்னா இந்த சாக்ஷாத் யமதர்மராஜாவே உனக்கு எத்தனை சொன்னேன், எவ்வளோ சொன்னேன், நீ நல்லது பண்ணியா, கேட்டியா, போதும் நீ வாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த ஜீவனை அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவை, அந்த ஜீவனை பிடிச்சி இழுக்கிறாரோன்னு அந்த காலமாறத்துக்கு முன்னாடி அதை தான் வர்ணிக்கிறாராம். அந்த புரஞ்சரனை பிடிச்சி இழுத்துன்னு போகிறது போல் புரஞ்சரனையே ஜீவனாக வர்ணித்து எப்படி அந்த புரஞ்சரனை காளையவனன் அந்த ராஜ்யத்துலேருந்து இழுத்துன்னு போனானோ, அதே போல் இந்த சரீரமாகக்கூடிய இந்த ராஜ்யத்துலேருந்து யமன் இந்த ஆத்மாவை இழுத்துன்னு போகிறானா, அந்த ஒரு சரீரத்துலேருந்து இந்த ஜீவனை பிராணனை அப்படியே இழுத்துன்னு போகும்போது அங்கங்கே போய் அதை அனுபவிச்சான்னு சொல்கிறோன்னு. அதே போலே அந்தந்த நகரத்துக்கு போய் அங்கங்கே புண்ணிய பாபங்கள்லாம் அனுபவித்து இப்படி ஒரு தடவை ஸ்திரீயாகவும், ஒரு தடவை புருஷனாகவும், ஒரு தடவை திரியக்யோனி மிருகங்களாகவும், பூச்சியாகவும், பக்ஷியாகவும் இப்படி பலவிதமாக பிறந்து கர்ம வினையில் மாட்டி இப்படி அப்படியும் இருந்து இப்படி நல்லதாகவும் கெட்டதாகவும், சில சமயத்தில் பணக்காரனாகவும், சில சமயத்தில் ஏழையாகவும், சில சமயத்தில் புத்திசாலியாகவும், சில சமயத்தில் உண்மை தெரியாத முட்டாளாகும்னு இப்படி இந்த காலச்சக்கரத்தில் இப்படி சுழண்டுன்னு இருக்கப்பா அந்த ஜீவனானது. இப்படி தான் போயிட்டு இந்த ஜீவனானது வந்துருக்கு. எப்படி இந்த புரஞ்சனோபாக்கியானம்னு இது ஒரு ராஜ்யமாக சொல்லி வர்ணிச்சேனோ, அது ராஜ்யம் இல்லை, இது சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவனுடைய கதியை நாரதர் சொல்கிறார். இப்படி இந்த ஜீவனானு இருக்கும்போது அவிஜ்ஞாதன்னு ஒருத்தர் வந்தார். அந்த அவிஜ்ஞாதன் யாரோ கிடையாது, சாக்ஷாத் பகவான் தான். இப்படி பகவானோட சேர்ந்து உண்டான அந்த ஜீவனானது விஷய சுகத்தை ஆசைப்படணுன்றதுக்காக பகவானே மருந்து இந்த பெரிய இந்த நகரமாக இருக்கக்கூடிய சரீரத்துக்குள்ளே பூந்துண்டு அத்தனையும் அனுபவித்து இப்படி திண்டாடின்னு இருக்கு. குரு கிருப்பையினாலேயோ பகவத் கிருப்பையினாலேயோ ஞானத்தை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த அவிஜ்ஞாதனை நண்பனாக, அவர் எங்கேயோ இல்லையா, தன் கூடையே நண்பனாக இருக்காராம் தனக்கு ஹிதம் பண்ணுறதுக்காக. ஆனாலும் இந்த நகரத்து மேலே உள்ள ஆசையினால் தன் கிட்டக்க இருக்கிற நண்பனான அந்த பகவானை இந்த உலகத்தில் எல்லோரும் மறந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரஞ்சனோபாக்கியானம்னா இது என்னன்னு சொல்கிற. நவத்வாரம் கொண்ட புரி அப்படின்னா முதல்ல சொல்கிறது இந்த புரஞ்சனன்றது ஜீவாத்மா. நவத்வாரம் உள்ள புரி அப்படின்னா இந்த சரீரம் 9 துவாரங்கள். அதில் முதல்ல ஒன்றை பார்த்து மயங்கினது எதுன்னா அதுதான் மனசு, அதுதான் அந்த ஸ்திரீ. அதுக்கு 5 சர்ப்பங்கள் காவலாக இருக்குன்னா அந்த 5 சர்ப்பங்கள் தான் பஞ்ச பிராணங்கள். இந்த மனசுக்கும் அந்த மனசனுடைய சேஷ்டைகளாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் தான் அந்த குழந்தைகளாகவும் இதுவாகவும் சேனாதிபதிகளாகவும் இந்த மனசனுடைய எண்ணங்கள் தான் அத்தனையும் அந்த பின்னாடி இருந்துட்டே அந்த சேனையாக இருக்குது. அத்தனையும் அப்புறம் சொன்ன 9 துவாரம்னா இது என்ன, 2 கண், 2 மூக்கு, 1 வாய், 2 காதுகள், அப்புறம் நம்மளுடைய ஆண்குறி, அப்புறம் அபான வாயு. இந்த 9 துவாரம் இதை வர்ணித்து இப்படி நம்ம இதில் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கும்போது அவன் ரதம் எடுத்துன்னு சுத்தரான்னு சொன்னாரனோ மதம் பிடிச்சி. அது என்னென்னா இந்த விஷய சுகத்தில் ஈடுபட்டு வேணுங்கிறத வச்சுட்டு அது மூலியமாக நம்ம செய்யக்கூடிய புண்ணிய பாபங்கள் கர்மா அப்படின்றதாக வச்சுன்னு இந்த ரதத்தில் போகும்போது இந்த 2 சக்கரம்னு சொன்னது எதுனா அதெல்லாம் புண்ணிய பாபம், அந்த கடிவாளம் தான் மனசு, அதை ஓட்டுறவன் தான் புத்தி அப்படின்னு சொல்லி நம்ம நல்லபடியாக போகணும். நல்லபடியாக போகாததுனால விஷய சுகத்தில் ஈடுபட்டு அந்த 5 மார்க்கத்தில் பஞ்ச இந்திரியம் எப்படி இழுத்துன்னு போகிறதோ அப்படி இழுத்துன்னு போய் வீணாக போகிறான். இப்படியே இருந்துட்டு இருக்க முடியாது. கந்தர்வாதிபதியாக இருக்கக்கூடிய சண்டவேகன் யாருன்னா அவன் காலன். அந்த காலன் 360 புத்திரர்கள் யாருன்னா 360 பகல், அவளுடைய மனைவி யாருன்னா ராத்திரி 360 ராத்திரி. இவா சேர்ந்துன்னு இந்த காலமானது என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்களை அழிச்சுட்டே வரதான். 100 வருஷம் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா திரும்பி பார்க்குறதுக்குள்ள 25 வருஷம் ஆகிடுறது. இப்படி சண்டை போட்டு ஆனால் அந்த ஜீவன் வாழறதுக்காக அவள் கூட சண்டை போட்டுட்டே இருக்கான் 100 வருஷம். இதுவும் பத்தலைன்றதுனால அந்த யமதர்மராஜா என்ன பண்ணுறான், எவனன்னா இந்த காலகன்னிகை அப்படின்ற ஜரையை அனுப்பிச்சு இந்த சரீரத்துக்குள்ளே நீ தனியாக போனால் சரி வராது, என் தம்பி பிரஜ்வரன் அப்படின்றவன் அழிச்சுன்னு போ, இவன் தான் இன்னும் வீரியவத்தாக வேலை பார்ப்பான், உள்ளே போய் ஒவ்வொரு இடத்துலையும் அழிச்சுன்னு வருவான். ஜரை என்ன பண்ணுன்னா உனக்கு சக்தியை தான் போக்கும், ஆனால் வியாதி என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளே பூந்து ஒவ்வொரு அணுக்களாக அதை அழிச்சுன்னு வருமோன்னு.
அந்த மாதிரி இந்த பிரஜ்வரன் ஆகக்கூடிய இந்த வியாதி என்ன பண்ணுன்னா மனசுக்கும் கஷ்டத்தை கொடுத்து சரீரத்துக்கும் கஷ்டத்தை கொடுத்து இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது 100 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த காலயவனன் இந்த புரஞ்சரன் அழிச்சுன்னு போகிறது போல அந்த யமதர்மராஜா வந்து இந்த ஜீவனை அழிச்சுன்னு போய் நானா விதமாக கஷ்டப்பட்டு இப்படி எல்லா யோனிகளும் பிறந்து இப்படி சுற்றிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு தடவை குருநாதருடைய அனுகிரகத்தினாலேயோ பகவானுடைய அனுகிரகத்தினாலேயோ இந்த அவிஜ்ஞாதன் அப்படின்ற ஒரு நண்பன் இருந்தான், நன்கு தெரிஞ்சிட்டமே அவனை வந்து இப்படி நாம் வந்து அவன் கூட இருந்து அவன் சொன்னதை கேட்காம இப்படி இந்த சரீரம் இந்த ஒரு நகரத்தை பார்த்து ஏமாந்து போயிட்டமேன்னு ஏதோ ஞானம் வந்து அந்த அவிஜ்ஞாதனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது போல் இந்த புரிஞ்சனோபாக்கியானமே ஒரு தத்துவமாக சொல்லி மேலே அந்த பிராச்சீன பர்கிஸ்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் நாரதர். இப்படி இந்த பிராச்சீன பர்கிஸுக்கு இந்த புரிஞ்சனோபாக்கியானத்தை அதனுடைய முடிச்சு அவுத்து விஷயத்தை சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் அர்ச்சேஹ்ய வித்யமானேபி சம்ஸ்கிருதி நிவர்த்தத்தேன்னு இந்த ஸ்லோகம் நிறைய இடத்துல வரும். என்ன சொல்கிற இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா, நீ தூங்கின்னு இருக்கும்போது ஒரு சொப்னத்தை நினைக்கிறியோன்னோ, அந்த சொப்னம் வந்து நீ தூங்கும்போது எப்படி சத்தியமாக இருக்கோ, அது என்னதான் இருந்தாலும் சரி, உன் கழுத்தை வெட்டி கொண்டு போனாலும் சரி, இல்லை என்ன நடந்தாலும் சரி, அந்த சொப்னாவஸ்தையில் அது நிஜம்னு நம்ம நம்புவோம். திடீர்னு அந்த சொப்னம் கலைஞ்சி அந்த தூக்கம் கலைஞ்சி ஏந்துக்கும் போது இது என்னடா இது சொப்னமா, இது உண்மை இல்லை அப்படின்னு எப்படி ஒருத்தன் உணர்றானோ அதே மாதிரி தான் இந்த மாயையில் இந்த பிரபஞ்சத்தில் நீ உழண்டு இருக்கிற பரியந்தம் இதுதான் சத்தியம்னு உனக்கு இருக்கும். பகவத் கிருப்பையினாலையும் குருநாதர் கிருப்பையினாலையும் நீ எப்படி முழிச்சின்றியோ அந்த சொப்னத்துலேருந்து இந்த தூக்கத்துலேருந்து முழிச்சுட்டேன்னா சொப்னமானது எப்படின்னு பொய்ன்னு தோன்றதோ அதே மாதிரி பகவத் கிருப்பையினால் இந்த ஞானத்தை தெரிஞ்சுட்டேன்னா இந்த மாயானது உலகமானது பொய்ன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ணி இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த விவேகத்தை முதல்ல உண்டாக்கணுமா. பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து பகவான் தான் கத்தின்னு அப்பேற்பட்ட பகவான் இடத்துல வாசுதேவே பகயதி பக்தி யோக பிரயோஜிதான்னு இந்த பக்தி மார்க்கம் மூலியமாக பகவானை நீ அனவரத்தமும் தியானம் பண்ணிட்டு பகவத் ஸ்மரணத்தோட பகவத் குணத்தை கேட்டுன்னு இருந்தேன்னா இந்த சொப்னாவஸ்தையிலேருந்து அந்த ஜீவன் எழுந்துக்கிறது போல இந்த மாயையிலேருந்து நீ வெளியில் வந்துடுவ. இப்படி பகவத் சாயுஜ்யத்தை பற்றி வர்ணிச்சுட்டு அந்த பகவத் சாயுஜ்யத்துக்கு முக்கியமாக பகவத்குணத்தை தான் சாதனமாக சொல்கிற. இந்த பகவத்குணத்தை சொல்லி இந்த 2 காது வழியாக இந்த பகவத்குணம் உள்ளே போய் என்ன பண்ணும்னா உன் மனசில் இருக்கிற அத்தனை அஜ்ஞானத்தையும் போக்கிடும். எப்படி ஒரு நதிகள்லாம் பிரவாகமாக பிரவகிச்சு நதி அந்த சமுத்திரத்தில் போய் சேர்ந்து தன்னுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறதோ அதே போல் இந்த காது வழியாக இந்த பகவத்குணமானது உள்ளே போய் இந்த மனசானது அப்பேற்பட்ட ஆனந்தத்தை அனுபவிக்காமல் கஷ்டப்பட்டுருக்கும். இந்த பகவத்குணம் மாத்திரம் உள்ளே போனதுன்னா அதுக்கு அப்போ தான் வந்து உண்மையான ஆனந்தம் இந்த மனசுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு முக்கியமான சாதனை என்னென்னா பகவத்குணம்னு இந்த பகவத்குணத்தை பற்றி பெருமையாக சொல்கிறார் நாரதர். இப்படி பலவாறு உபதேசம் பண்ணிவிட்டு இந்த பிராச்சீன பர்கிஸ்கிட்ட சொல்கிறார் நாரதர். வந்து நீ யாகம் பண்ணுறது லோகக்ஷேமார்த்தம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த யாகம் பண்ணுறதுக்கும் ஒரு வரமுறை இருக்குது. இவ்வளோ பசுக்களை ஹிம்சை பண்ணி இப்படி தொடர்ந்து யாகம் பண்ணணும்னு யாரும் சொல்லலை. அது வந்து தப்பாக கூட சில சமயத்தில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருப்பு. அது உனக்கு இடைஞ்சலாகவும் ஆகும். நம்ம வந்தது எதுக்குன்னா பகவானுடைய திருவடியில் அந்த அகண்டமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தோட 2 கலக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கு இத்தனை யாகங்கள் நீ பண்ணினேன்னா அது உன்னால் போய் சேர முடியாது. அதுக்கு நீ சாதனை பண்ணணும், யோக மார்க்கத்தில் வரணும், பக்தி மார்க்கத்தை பிடிச்சிக்கணும். இப்படி நீ உன் மனசை தயார் பண்ணி இந்த சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த ஆத்மாவோட 2 கலக்கணும். அதுக்கு நீ இப்படி யாகம் பண்ணிட்டே இருந்தால் அது நடக்காது. அதனால் இதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. அந்த அளவுக்கு யாகம் பண்ணி மேலே நீ பக்தி மார்க்கத்தில் உன்னுடைய மனசானது செலுத்த ஆரம்பி அப்படின்னு சொல்கிற. இப்படிலாம் சொல்லி நம்மளுக்கு முதல் நண்பன் யாருன்னா பகவான் மாதிரி ஒரு ஹிதவாதி யாருமே கிடையாது, நண்பன் யாருமே கிடையாது. பகவான் சொன்ன வாக்கு தான் சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவான் சொல்லக்கூடிய விஷயத்தை, பகவத்கீதையை, சாஸ்திரங்களை, இவைகளை என்ன சொல்லியிருக்காரோ, நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னாரோ அதை நாம் வந்து சரியாக பண்ணிட்டு வந்தாலே போதும். நாம் வந்து பகவான் கூட 2 கலக்கலாம். இது எல்லாத்துலேருந்து நம்ம தாண்டிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொன்ன உடனே பிராச்சீன பர்கிஸுக்கு பரம சந்தோஷம். அவர் வந்து இப்போ தான் தன்னுடைய உண்மையான இந்த ஜென்மா எடுத்ததுக்கு நம்ம மேலே என்ன பண்ணணுன்றதை இப்போ தான் உணர்றார். அப்படி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி நாரதர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாராம். இப்போது நான் வாழறேன், நான் பண்ணக்கூடிய எப்படி வந்து இந்த சரீரத்திற்குடியே இந்த ஆத்மாவானது கிளம்பினதுக்கப்புறம் இந்த சரீரமானது நசிச்சு போய்டுறதோ, அப்போ இந்த சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்திரியங்கள் இது எல்லாமே நசிச்சு போய்டுறது அப்படின்றதானே. அப்போ இந்த சரீரத்துக்கு சம்மந்தப்பட்ட இந்த சரீரத்தால் பண்ணக்கூடிய கர்மாக்களும் நசிச்சு போகணும்ல.
அது ஏன் வந்து கர்மாக்கள் மாத்திரம் வந்து அழியாமல் அது நம்ம கூட வருது, அது எப்படி நம்ம கூட வருது, அதனுடைய சூக்ஷ்மம் என்ன அப்படின்னு திரும்ப நாரதர்கிட்ட கேள்வி கேட்ட உடனே மேலே இந்த கர்மாக்கள் எப்படி சஞ்சாரம் ஆகிறது அப்படின்றதையும் நாரதர் மேலே சொல்ல ஆரம்பிக்கிறார். மேலே நாரதர் அதுக்கு பதில் சொல்லுவது போல், யார் சொன்னால் உனக்கு எல்லாம் அழிஞ்சிரும்னு? அழியவே அழியாது. எல்லா விஷயமும் அழியறதுன்னு சொன்னான்னா அவனை நம்பாத. இந்த மாதிரி அழியக்கூடிய சில விஷயங்கள் இந்த சரீரத்துக்கு சம்மந்தப்பட்டது மாத்திரம்தான் அழியும், மற்றவைகள் எல்லாமே இருக்கும். நீ வந்து இந்த மற்ற லோகத்துக்கெல்லாம் போகிற, இந்த லோகத்துக்கெல்லாம் போகும்போது அங்கங்கே இப்போ பித்ருலோகத்துக்கு போகிற, அடுத்தது நரக்கத்துக்கு போகிற, சொர்க்கத்துக்கு போகிறேன்னா அங்கெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னா உன் கூடையே லிங்க சரீரம் சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று இது வரும். அதுக்கும் மனசு இருக்கான். அதுவும் இந்த மனசு என்ன பண்ணுன்னா, இந்த மனசுக்கு அழிவே இல்லை. இந்த மனசு பகவானோட இரண்டரை சேர்ந்தாதான் அழிவு. இந்த மனசு ஆத்மா ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடியது. இந்த மனசு மாத்திரம் அது கூட சஞ்சாரம் ஆகிண்டே இருக்குமா. இந்த லிங்க சரீரமாக இருந்தாலும் சூக்ஷ்ம சரீரம் ரெண்டுமே சொல்லலாம். அது கூட சஞ்சாரமாகி ஒவ்வொரு இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற சுகதுக்கங்கள்லாம் அனுபவிச்சுண்டு அப்படியே அதனுடைய கர்மாக்கள் எல்லாம் முடிஞ்சு திருப்பி அதனுடைய கர்ம வசத்தினால பூலோகத்தில் பிறந்து இப்படி இது வந்து சஞ்சாரம் ஆகிண்டே இருக்குது. அதனால் இந்த சரீரம் அழிஞ்ச உடனே இந்த கர்மா அழிஞ்சிரும்னு சொன்னால் யார் சொன்னாலும் நம்பாத. அதனால் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு தான். இந்த மனசை வச்சுன்னு நாம் என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த மனசை வச்சுன்னு மலையே பெரட்டலாம் அப்படின்னு கூட பெரியவா சொல்லுவா. ஏன்னா அப்படி ஒரு பவர்ஃபுல்லானது மனசு. அந்த மனசை பகவானுடைய திருவடியில் செலுத்தி அனவரத்தமும் தியானம் பண்ணி இப்படி நீ பகவத் பரமா நீ வாழ ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அப்போ தான் இந்த மாயையிலேருந்து உன்னால் வெளில வர முடியும் அப்படின்னு இந்த பிராச்சீன பரியஸ்கிட்ட நாரதர் சொல்கிறார். எப்படி அழகான பௌர்ணமி சந்திரன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கார். அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது அப்படியேவா இருக்கார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ராகு வந்து முழுங்கிடுறாரோனோ. ஏன் இந்த சந்திரனை வந்து முழுங்கிடுறான், அழகான சந்திரனா அந்த ராகு வந்து முழுங்கிடுறான். அந்த ராகுவுக்கு இந்த சந்திரன் இடம் கொடுத்துட்டாராம் முழுங்கிறதுக்கு. அதே போல் அழகான மனசு, இந்த மனசு என்ன இருக்குன்னா அப்படியே இருக்காதான். இந்த லோகத்தில் விஷய சுகம் அப்படின்ற விஷயத்தை நாம தான் அலோவ் பண்ணுறோம் அதை விழுங்கிறதுக்கு. எப்படி இந்த அழகான சந்திரனை வந்து ராகு வந்து விழுங்கிறதோ அதே போல் இந்த அழகான மனசை விஷய சுகம் வந்து விழுங்கிறது. அதனால் அதில் நம்ம ஜாகிரதையாக அந்த விஷய சுகத்தில் மாட்டிக்காதபடிக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். போராத்துக்கு அகங்காரம் மமக்காரம் நான் என்னுடையது என்னை சேர்ந்தவர்கள்னு இதில் இருக்கிற கிரந்தி இவைகள் எல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா இந்த ஜீவனை இப்படியே கர்ம வசமாக இருந்து இப்படி இந்த ஜன்மாவானது நகர்ந்துட்டே இருக்குது. அது என்னென்ன அவ்யக்தம் மகத் அகங்காரம் இவை 3 தத்துவங்கள், அப்புறம் வந்து பஞ்சபூதங்கள், அதுக்குள்ள பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், கடைசியாக மனசு, இவைகள் எல்லாத்தையும் சேர்ந்துட்டு இப்படியானது இந்த ஜீவனானது உற்பத்தியாகிறது. அந்தந்த ஜீவனுக்கு வேணுங்கிற அந்தந்த கர்மாக்கு ஏற்றது போல் இப்படி இது காலச்சக்கரத்திலேயே சொல்லிகிட்டே இருக்குப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் எப்போதும் இருக்கக்கூடியது இந்த ஆத்மா கூட இருக்கிறது மனசு தான். அதனால தான் அந்த மனசை வச்சுன்னு நம்ம பகவானை அனவரத்தமும் தியானம் பண்ணுறது போல் நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதை அப்பேற்பட்ட அதுக்கு முக்கியமான வழி என்னென்னா இந்த யோக மார்க்கமும் பக்தி மார்க்கமும். இது சர்வத்திர எல்லாம் பகவத் ஸ்வரூபமாக பார்த்துட்டு இப்படி நாம் இருந்துட்டோமே ஆனால் இந்த அஜ்ஞானத்துலேருந்து வெளியில் வந்துட முடியும். இப்படி இத்தனை விஷயத்த சொல்லி இந்த ஜீவன் வந்து சும்மா அப்படியே பிறக்கிறான் அப்படியே போயிடுறான், ரேண்டமாலாம் வந்து அப்படியெல்லாம் நம்ம ஜென்மாக்கெல்லாம் வந்துடாதுப்பா. எல்லாம் கர்மவசம்தான், கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான். திருணஜலூக்கம் அப்படின்ற ஒரு 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 புழு, ஒரு பூச்சி, ஒரு புழு, அதை பற்றி சொல்கிறார். அது என்ன பண்ணோம்னா இப்படியே அந்த புல்லில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரும். அது ரொம்ப சின்னது, அதுக்கு வந்து பறக்கலாம் தெரியாது, சின்னதாக மெதுவாக தான் சஞ்சாரம் பண்ணும். ஒரு புல்லுலேருந்து இன்னொரு புல்லுக்கு தாண்டணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா மெதுவாக அது அப்படியே சஞ்சாரம் பண்ணி அந்த புல்லினுடைய நுனிக்கு வந்துடும். அந்த நுனியிலேருந்து என்ன பண்ணணும்னா அடுத்த புல்லுக்கு தாவணும் அப்படின்னா இப்படியே அந்த புல்லை அந்த நுனி அந்த இலையை ஆட்டும். அப்படியே ஆட்ட ஆரம்பிச்சதுன்னா அப்படியே ஆடும். இப்படி ஆடும்போது கிட்டக்க போனால் அடுத்த இருக்கிற அந்த புல்லை போய் தன் வாயினால் கவ்வின்றும். அப்படி அந்த வாயினால் கவ்விண்டா இப்போ எப்படி இருக்குன்னா அந்த சரீரமானது அந்த புல்லுலேயும் இருக்கும் இந்த புல்லுலேயும் இருக்கும். அப்படி அந்த வாய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதில் நல்லா ஸ்திரமானதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கீழே கால் பக்கம் இருக்கக்கூடிய அந்த இலையை அப்படி விடும். அப்படி விட்டால் திருப்பி இதில் வந்துடும். எப்படி வந்து இந்த திருநெல்ச்சலூக்கம் வந்து அது சஞ்சாரம் பண்ண வேண்டியதுக்காக இல்லையா அடுத்த இலையை சித்தம் பண்ணிட்டு தான் இந்த இலையை விடுறதோ அதே போல தான் இந்த ஜீவனானது காலமாகும்போது
அடுத்த சரீரம் என்னன்றது தீர்மானமாகி தான் இந்த ஜீவன் விடும். அப்படியானது இந்த கர்மாவானது நகர்ந்துட்டே இருக்குது. திருநச்சலூக்கம் போல இதுக்கு நடுப்புற யாத்தனா சரீரங்கள்லாம் எடுத்துட்டு இப்படி பிறக்கிறது, கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குப்பா. அதனால் எல்லாத்துக்கும் மனசு காரணம். இது எல்லாத்துக்கும் என்னென்னா பகவத் தியானமும் பகவத் பக்தியும் அப்படின்னு இந்த யோக மார்க்கத்தையும் பக்தி மார்க்கத்தையும் இப்படிலாம் சொல்லி நீ தியானம் பண்ண. உனக்கு தெரியாத விஷயம் உண்டா? எத்தனை பெரியார் உன் குடும்பத்தை வந்துடுவா எல்லாரும் எத்தனை விதமாக பகவானை தியானம் பண்ணி அடைஞ்சிருக்கா. உன்னுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய பிருச்சு கூட இப்படி பண்ணினாரே. அப்பேற்பட்ட குடும்பத்தில் வந்துட்டு உனக்கு தெரியாத விஷயம் உண்டான்னு சொன்ன உடனே அவசியம் மேலே நான் இதெல்லாம் விட்டுடுறேன்னு சொல்லிட்டு அவர் அதனோட யாகம் பண்ணுறதை நிறுத்திட்டு மேலே தபஸ் பண்ணி தான் பகவான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புத்திரர்கள்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அந்த பிராச்சீன பர்கிஸ் மேலே தபஸ் பண்ணி பகவானுடைய சரணத்தை அடைந்தார் அப்படின்றது இந்த பிராச்சீன பர்கிஸனுடைய கதை. இந்த புரஞ்சனோபாக்கியானம் ஆகிற இந்த கதையை யாரெல்லாம் சிரவணம் பண்ணுறாலோ அவர்களுக்கு இந்த லோகத்தில் இருக்கிற இந்த கர்மபந்தங்கள் எல்லாம் இந்த சிரவணத்தினால நீங்கும் அப்படின்னு ஒரு பலஸ்ருதியை சொல்லி இந்த 29வது அத்தியாயத்தில் இந்த நாரதர் இந்த புரஞ்சனோபாக்கியானத்தை பூர்த்தி பண்ணுறார். இந்த புரஞ்சனோபாக்கியானம்ன்றது உங்களுக்கு சொல்லணும்னு நான் அத்தனை நேரம் இது எல்லாத்தையும் டீகோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றத்தையும் எடுத்துட்டு எல்லாம் ஒரு விஷயம் விட்டால் இன்னொரு விஷயம் பிடிச்சிக்கணும், எல்லாமே அதை கரெக்டாக சொல்லிட்டு வரணும்ல. நம்ம சும்மா சொல்கிறோம்னு சொல்லக்கூடாது. அதனால் அத்தனை விஷயத்தையும் பார்த்து ஏதோ எனக்கு எந்த அளவுக்கு நான் புரிஞ்சுட்டேனோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இதை நான் சொல்லியிருக்கேன். இது உண்மையாகவே என்னையே நான் பார்த்து சந்தோஷம் படக்கூடிய இந்த கதை. ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டு இதை நான் ரெடி பண்ண வேண்டியது. அதை கொஞ்சம் கவலையாகவே இருந்தது. அடுத்தது புரிஞ்சனோபாக்கியானம் வருதே, இது உண்மையாக சொல்லப்போனால் நான் இது எப்போ கேட்டேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2004 5 கும்பகோணத்தில் சங்கர மட்டத்தில் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா இந்த கதையை ஒரு 20-25 நிமிஷம் சொன்னார். அப்போ கேட்டது தான் இந்த கதையாக. அதுக்கப்புறம் பாராயணம் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஒரு மனசில் இந்த மாதிரி பாராயணத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராயணம் பண்ணும்போதெல்லாம் நம்ம மனசில் ஒரு ஓட்டம் ஓடும். அந்த கதை அப்படி இருக்குது. அது ஒரு கொஞ்சம் அதுதான் இன்னும் பலமாக இருந்தது. அந்த பாராயண பலமும் இப்போ கதை சொல்கிறதுக்கு பலமாக இருந்தது. ஆனாலும் அது பத்தலை. அது உட்காந்துன்னு முழுக்க ஒவ்வொன்றத்தையும் பார்த்து அதுவும் பார்த்து அப்படி எல்லாம் இப்போ என்னன்னா உங்களுக்கு சொல்கிறதுனால உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு வியாஜத்தினால எனக்கு ஒரு பாக்கியம். உண்மையாகவே உங்கள் எல்லாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படி இத்தனை பேர் நீங்கள் ஸ்ரத்தையாக கேட்குறதுனால இது ரொம்ப நன்னா சொல்லணும்னு நல்லா எடுத்து நான் இது பண்ணி அதை சொல்லியிருக்கேன். நன்னா சொன்னேன்னு தான் நினச்சின்னு இருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் புரிகிறது போல். அதனால் எனக்கு எவ்வளோ தூரம் தெரிஞ்சதோ அவ்வளோ தூரம் இதை எடுத்து சொல்லியிருக்கேன். அப்பேற்பட்ட புரஞ்சனோபாக்கியானம் ரொம்ப ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்ட். அப்பேற்பட்ட சப்ஜெக்ட் குருநாதருடைய கிருப்பையினாலையும் நம்ம சுவாமி நம்ம ராமருடைய கிருப்பையினாலையும் இது இந்த புரஞ்சனோபாக்கியானமானது பூர்த்தியானது. மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி பாக்கியத்தை பெறுவோம். அதைகோனத்ரிம்சோऽध्यायः प्राचीनबर्हिणोवाच भगवंस्ते वचोऽस्माभिः न सम्यक् अवगम्यते कवयः तद्विजानन्ति न वयं कर्ममोहिताः. नारदोवाच पुरुषं पुरञ्जनं विद्यात् यद्व्यनक्ति आत्मनः पुरम् एकद्वित्रिचतुष्पादं बहुपादमपादकं यो अविज्ञाताहृतस्तस्य पुरुषस्य सखेश्वरः यन्न विज्ञायते पुंभिः नामभिर्वा क्रियागुणैः यदा जिघृक्षन् पुरुषः कार्त्स्न्येन प्रकृतेर्गुणान् नवद्वारं द्विहस्ताङ्घ्रि तत्रामनुतसाद्भिति बुद्धिं तु प्रमदां विद्यात् ममाहमिति यत्कृतं याम् अधिष्ठाय देहेऽस्मिन्
पुमान् भुङ्क्ते अक्षभिर्गुणान् सखाय इन्द्रियगणाः ज्ञानं कर्म च यत्कृतं सख्यः तद्वृत्तयः प्राणः पञ्चवृत्तिः यथोरगः बृहद्वलं मनोविद्यात् उभयेन्द्रियनायकं पञ्चालाः पञ्चविषयाः यन्मध्ये नवखं पुरम् अक्षिणी नासिके कर्णौ मुखं शिश्नगुदाविति द्वे द्वे द्वारौ बहिर्याति यस्तत् इन्द्रियसंयुतः अक्षिणी नासिके आस्यम् इति पञ्चपुरः कृताः दक्षिणः कर्णः उत्तरा च उत्तरस्मृतः पश्चिमे इति अधोद्वारौ गुदं शिश्नम् इह उच्यते खद्योता आविर्मुखी चात्र नेत्रे एकत्र निर्मिते रूपं विभ्राजितं ताभ्यां विचष्टे चक्षुषेश्वरः नलिनी नालिनी नासे गन्धः सौरभ उच्यते घ्राणोऽवधूतो मुख्यास्यं विपणो वाग्रसविद्रसः आपणो व्यवहारोऽत्र चित्रमन्धो बहूदनं पितृः दक्षिणः कर्णः उत्तरो देवहो स्मृतः प्रवृत्तं च निवृत्तं च शास्त्रं पञ्चालसंज्ञितं पितृयानं देवयानं श्रोत्रात् श्रुतधराद्व्रजेत् आसुरीमेढ्रम् अर्वाग्द्वाः व्यवायो ग्रामीणां रतिः उपस्थो दुर्मदः प्रोक्तः निर्रतिः गुदमुच्यते वैशसं नरकं पायुः लुब्धकोन्धौ तु मे शृणु हस्तपादौ पुमांस्ताभ्यां युक्तो याति करोति च अन्तःपुरं च हृदयं विशोचिः मन उच्यते तत्र मोहं प्रसादं वा हर्षं प्राप्नोति तद्गुणैः यथा यथा विक्रियते गुणाक्तो विकरोति वा तथा तथोपद्रष्टात्मा तद्वृत्तिः अनुकार्यते देहो रथस्तु इन्द्रियाश्वः संवत्सररयो गतिः विकर्मचक्रस्त्रिगुण ध्वजः पञ्चासु बन्धुरः मनोरश्मिः बुद्धिसूतः हृन्नीडो द्वन्द्वकुंबरः पंचेन्द्रियार्थ प्रक्षेपः सप्त
तधातु वरोचकः आकूतिः विक्रमो बाह्यः मृगतृष्णां प्रधावति एकादशेन्द्रियचमूः पञ्चसूना विनोदकृत् संवत्सरः चण्डवेगः कालो येनोपलक्षितः तस्याहानीह गन्धर्वाः गन्धर्व्यः रात्रयस्मृताः हरन्त्यायुः परिक्रान्त्या षष्ठी उत्तरशतत्रयम् कालकन्याजरा साक्षात् लोकस्तां नाभिनन्दति स्वसारं जगृहे मृत्युः क्षयाय यवनेश्वरः आधयो व्याधयस्तस्य सैनिका यवनाश्चराः भूतोपसर्गाशुरयः प्रज्वारो द्विविधो ज्वरः एवं बहुविधैर्दुःखैः दैवभूतात्मसम्भवैः क्लिश्यमानः शतं वर्षं देहे देहि तमोवृतः प्राणेन्द्रियमनोधर्मान् आत्मन्यध्यस्य निर्गुणः शेते कामलवान् ध्यायन् ममाहमिति कर्म कृत् यदा आत्मानम् अभिज्ञाय भगवन्तं परं गुरुं पुरुषस्तु विषज्येत गुणेषु प्रकृते स्वदृक् गुणाभिमानी स तदा कर्माणि कुरुते वशः शुक्लं कृष्णं लोहितं वा यथा कर्माभिजायते शुक्लात् प्रकाशभूयिष्ठान् लोकानाप्नोति कर्हिचित् दुःखोदर्कान् क्रियायासान् तमः शोकोत्कटान् क्वचित् क्वचित् पुमान् क्वचिच्छस्त्री क्वचिन्नो भयम् अन्धधीः देवो मनुष्यस्तिर्यग्वा यथा कर्म गुणं भवः क्षुत्परीतो यथा दीनः सारमेयो गृहं गृहं चरन् विन्दति यद्दिष्टं दण्डमोदनमेव वा यथा कामाशयो जीवः उच्चावचपथा भ्रमन् उपर्यधो वा मध्ये वा याति दिष्टं प्रियाप्रियं दुःखेषु एकतरेणापि दैवभूतात्महेतुषु जीवस्य नव्यवच्छेदः स्याच्चेत् तत्तत्प्रतिक्रिया यथा हि पुरुषो भारं शिरसा गुरुमुद्वहन् तं स्कन्धेन स आधत्ते तथा सर्वाः प्रतिक्रियाः नैकान्ततः प्रतीकारः
कर्मणां कर्म केवलं द्वयं हि अविद्योपसृतं स्वप्ने स्वप्नैव अनघा अर्थे ह्यविद्यमानेऽपि संसृतिः न निवर्तते मनसा लिङ्गरूपेण स्वप्ने विचरतो यथा अथात्मनः अर्थभूतस्य यतो नर्थपरम्परा संसृतिः तद्व्यवच्छेदः भक्त्या परमया गुरौ वासुदेवे भगवति भक्तियोगः समाहितः सध्रीचीनेन वैराग्यं ज्ञानं च जनयिष्यति सोचिरादेव राजर्षे स्यात् अच्युतकथाश्रयः शृण्वतः श्रद्दधानस्य नित्यदा स्यात् अधीयतः यत्र भागवताः राजन् साधवो विशदाशयाः भगवद्गुणानुकथन श्रवणं व्यग्र चेतसः तस्मिन् महत् मुखरिता मधुभिच्चरित्र पीयूषशेष सरिताः परितस्रवन्ति ताये पिबन्ति अवितृषः नृपगाढकर्णैः तान्न स्पृशन्ति अशनतृट् भयशोकमोहाः एतैरुपद्रुतो नित्यं जीवलोकस्वभावजैः न करोति हरेर्नूनं कथामृतनिधौ रतिं प्रजापतिपतिः साक्षात् भगवान् गिरिशो मनुः दक्षादयः प्रजाध्यक्षाः नैष्ठिकाः सनकादयः मरीचिः अत्रि अंगिरसौ पुलस्त्यः पुलहः क्रतुः भृगुर्वसिष्ठ इत्येते मदन्ता ब्रह्मवादिनः अद्यापि वाचस्पतयः तपोविद्या समाधिभिः पश्यन्तोऽपि न पश्यन्ति पश्यन्तं परमेश्वरं शब्दब्रह्मणि दुष्पारे चरन्त उरुविस्तरे मन्त्रलिङ्गैः व्यवच्छिन्नं भजन्तो न विदुः परम् यदायम् अनुगृह्णाति भगवान् आत्मभावितः स जहाति मतिं लोके वेदे च परिनिष्ठिताम् तस्मात् कर्मसु बर्हिष्मन् अज्ञानात् अर्थकाशिषु मार्थदृष्टिं कृताः श्रोत्र स्पर्शिषु अस्पृष्टवस्तुषु स्वं लोकं न विदुस्ते वै यत्र देवो जनार्दनः आहुः धूम्रधियो वेदं सकर्मकमतद्विदः
आस्तीर्यदर्भैः प्रागग्रैः कार्त्स्नेन क्षितिमण्डलम् स्तब्धो बृहद्वधान्मानी कर्मणावैषि यत्परं तत्कर्म हरितोषं यत् सा विद्या तन्मतिर्यया हरिर्देहभृतामात्मा स्वयं प्रकृतिरीश्वरः तत्पादमूलं शरणं यतः क्षेमो नृणामिह स वै प्रियतमश्चात्मा यतो न भयमन्वपि इति वेद स वै विद्वान् यो विद्वान् स गुरुर्हरिः नारदोवाच प्रश्न एवं हि सञ्छिन्नः भवतः पुरुषर्षभा अत्र मे वदतु गुह्यं निशामय सुनिश्चितम् क्षुद्रञ्चरं सुमनसां शरणे मिथित्वा रक्तं षडङ्घ्रिगण सामसुलुब्धकर्णम् अग्रे वृकानसुतृपः अविगणय्ययान्तं षष्ठे मृगं मृगय लुब्धकबाणभिन्नम् अस्यार्थः सुमनः सधर्मणां स्त्रीणां शरणाश्रमे पुष्पमधुगन्धवत् क्षुद्रतमं काम्यकर्मविपाकजं कामसुखलवं जैह्योपस्थ्यादि विचिन्वन्तं मिथिनीभूय तदभिनिवेशितमनसं षडङ्घ्रिघनसामगीतवत् अतिमनोहरवनितादि जनालापेषु अतितराम् अतिप्रलोभितकर्णमग्रे दृकयूथवत् आत्मन आयुर्हरतः अहोरात्रान्तान् काललवविशेषान् अविगणय्य गृहेषु विहरन्तं पृष्ठत एव परोक्षम् अनुप्रवृत्तः लुब्धकः कृतान्तः अन्तःशरेण यमिह पराबिध्यति तमिमम् आत्मानमहो राजन् भिन्नहृदयं द्रष्टुम् अर्हसीति सत्वं विचक्ष्य मृगचेष्टितमात्मनोऽन्तः चित्तं नियच्छ हृदि कर्णधुनीं च चित्ते जह्यङ्गनाश्रमम् असत्तमयूथगाथं प्रीणीहि हंसशरणं विरमक्रमेण राजोवाच श्रुतमन्वीक्षितं ब्रह्मन् भगवान् यदभाषत नैतज्जानन्ति उपाध्यायाः किं न ब्रूयुः विदुर्यदि संशयोऽत्र तु मे विप्रा सञ्छिन्नः तत्कृतो महान् ऋषयोऽपि हि मुह्यन्ति यत्र नेन्द्रियवृत्तयः कर्माणि आरभते येन पुमानिह विहाय तम् अमुत्राण्येन देहेन
चुष्टानि स यदश्नुते इति वेदविदां वादः श्रूयते तत्र तत्रः कर्म यत्क्रियते प्रोक्तं परोक्षं न प्रकाशते। नारदोवाच येनैवारभते कर्म तेनैवामुत्र तत्पुमान् भुङ्क्ते हि अव्यवधानेन लिङ्गेन मनसा स्वयं शयानम् इमम् उत्सृज्य श्वसन्तं पुरुषो यथा कर्मात्मनि आहितं भुङ्क्ते तादृशेन इतरेण वा ममैते मनसा यद्यत् असौ अहमिति ब्रुवन् गृह्णीयात् तत्पुमान् राद्धं कर्म येन पुनर्भवः यथानुमीयते चित्तम् उभयैः इन्द्रियैहितैः एवं प्राक् देहजं कर्म लक्ष्यते चित्तवृत्तिभिः नानुभूतं क्वचानेन देहेन अदृष्टम् अश्रुतं कदाचित् उपलभ्येत यद्रूपं यादृगात्मनि तेनास्य तादृशं राजन् लिङ्गिनो देहसम्भवम् श्रद्धत्स्वाननुभूतोऽर्थः न मनः स्प्रष्टुमर्हति मन एव मनुष्यस्य पूर्वरूपाणि शंसति भविष्यतश्च भद्रं ते तथैव न भविष्यतः अदृष्टम् अश्रुतं चात्र क्वचिन्मनसि दृश्यते यथा तथानुमन्तव्यं देशकालक्रियाश्रयम् सर्वे क्रमानुरोधेन मनसीन्द्रियगोचराः आयान्ति वर्गशो यान्ति सर्वे समनसो जनाः सत्त्वैकनिष्ठे मनसि भगवत्पार्श्ववर्तिनि तमश्चन्द्रमसि वेदम् उपरज्यावभासते नाहं ममेति भावोऽयं पुरुषे व्यवधीयते यावद्बुद्धिमनोक्षार्थ गुणव्यूहः ह्यनादिमान् सुप्तिमूर्च्छोपतापेषु प्राणायन विघाततः नेहतेहमिति ज्ञानं मृत्युप्रज्वारयोरपि गर्भे बाल्येऽपि अपौष्कल्यात् एकादशविधं तदा लिङ्गं न दृश्यते यूनः कुह्वां चन्द्रमसो यथा अर्थे ह्यविद्यमानेऽपि संसृतिः न निवर्तते ध्यायतो विषयानस्य स्वप्ने अनर्थागमो यथा एवं पञ्चविधं लिङ्गं त्रिवृत्सोडशविस्तृतं
एष चेतनया युक्तः जीव इति अभिधीयते अनेन पुरुषो देहान् उपादत्ते विमुञ्चति हर्षं शोकं भयं दुःखं सुखं चानेन विन्दति यथा तृणजलोकेयं नापयाति अपयाति च न त्यजेत् म्रियमाणोऽपि प्राग्देहाभिमतिं जनः यावदन्यं न विन्देत व्यवधानेन कर्मणां मन एव मनुष्येन्द्रा भूतानां भवभावनं यदाक्षैः चरितान् ध्यायन् कर्माणि आचिनुते सकृत् सति कर्मणि अविद्यायां बन्धः कर्मणि अनात्मनः अतस्तत् अपवादार्थं भज सर्वात्मना हरिं पश्यन् तदात्मकं विश्वं स्थिति उत्पत्त्यप्ययायतः मैत्रेयोवाच भागवतमुख्यो भगवान् नारदो हंसयोर्गतिं प्रदर्श्य ह्यमुमामन्त्र्य सिद्धलोकं तथोगमत् प्राचीनबर्हिः राजर्षिः प्रजासर्गाभिरक्षणे आदिश्य पुत्रान् अगमत् तपसे कपिलाश्रमं तत्रैकाग्रमना वीरः गोविन्दचरणाम्बुजं विमुक्तसङ्गः अनुभजन् भक्त्या तत्साम्यतामगात् एतत् अध्यात्मपारोक्ष्यं गीतं देवर्षिणा अनघा यश्रावयेत् यशृणुयात् सलिङ्गेन विमुच्यते एतन्मुकुन्द यशसा भुवनं पुनानं देवर्षिवर्य मुखनिःसृतमात्मशौचं यः कीर्त्यमानम् अधिगच्छति पारमेष्ठ्यं नास्मिन् भवे भ्रमति मुक्तसमस्तबन्धः अध्यात्मपारोक्ष्यमिदं मयाधिगतमद्भुतम् एवं स्त्रिया आश्रमः पुंसः छिन्नो मुत्र च संशयः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां चतुर्थस्कन्धे विदुरमैत्रेयसंवादे प्राचीनबर्हिर्नारदसंवादो नाम 39 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।